கீழா நெல்லி என்கிற தாவரம் நம்ம எல்லா இடத்திலுமே பார்க்கக்கூடிய ஒன்றுதானே. ஆனால் அதை நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோமா? இல்லை, அப்படித்தானே. ஏன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கு, தானா முளைக்கக்கூடிய தாவரம். அதனுடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரியல. அவ்வளவு வீரியமிக்கது கீழா நெல்லி அப்படிங்கிற தாவரம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டமான சூழ்நிலை, ஓட்டமான வாழ்க்கையில எப்படி இந்த கீழா நெல்லி தாவரத்தை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தலாம், அதனால் என்னென்ன பயன்கள் இருக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பைலாந்தஸ் நிரூரி என்ற தாவரவியல் பெயரை கொண்டது. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் கீழா நெல்லி தாவரத்தை காமாலை போக்கி என்றும் பித்த போக்கி என்றும் அழைத்து வந்தார். 1990களில் 90 வரையிலுமே மஞ்சள் காமாலைக்கு நாம் அனைவரும் எடுத்து வந்த ஒரு பச்சிலை வைத்தியம் அப்படின்னா அது கீழா நெல்லி தானே. அதுல இருந்து ஏதாவது பக்க விளைவுகள் வந்திருக்கா? பக்க விளைவுகள் இல்லாத தாவரம் தான் கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லி தாவரத்தின் பின்பகுதியில் இலைகளுக்கு அடியில் சிறு சிறு உருண்டைகளாக காய்கள் இருக்கும். இது தானாகவே வெடித்து புதிய தாவரமானது முளைக்கும். அதனாலதான் சிறு சிறு உருண்டைகளாக நெல்லிக்காய் போன்று இருப்பதால் கீழ் வாய் நெல்லி, கீழா நெல்லி என்ற பெயர் காரணம் வந்தது. சமூலமாகவே பயன்படுத்தலாம், வேர் தண்டு இலை அனைத்துமே. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் கீழா நெல்லி தாவரத்தை காமாலை போக்கி என்றும் பித்த போக்கி என்றும் அழைத்து வந்தார். 1990களில் 90 வரையிலுமே மஞ்சள் காமாலைக்கு நாம் அனைவரும் எடுத்து வந்த ஒரு பச்சிலை வைத்தியம் அப்படின்னா அது கீழா நெல்லி தானே. அதுல இருந்து ஏதாவது பக்க விளைவுகள் வந்திருக்கா? பக்க விளைவுகள் இல்லாத தாவரம் தான் கீழா நெல்லி. டாப் 10 பெனிஃபிட்ஸ் ஆஃப் கீழா நெல்லி. எப்படி தலை முதல் கால் வரை இந்த கீழா நெல்லி தாவரத்தை பயன்படுத்துவது? முதலாவது, எப்படி ஹேர் ஃபாலுக்கு, அதாவது முடி வளர்ச்சிக்கு, முடி உதிராமல் இருக்க ஊக்கியாக இந்த கீழா நெல்லி தாவரம் பயன்படுது அப்படின்னா, கருவேப்பிலை, செம்பருத்தி இலையெல்லாம் எப்படி நம்ம தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைமுடிக்கு தேய்த்து வருவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கீழா நெல்லியை வேருடனே எடுத்து சிறு சிறிதாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி பயன்படுத்தலாம். எனக்கு வேரெல்லாம் புடுங்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா வெறும் இலைகளை மட்டுமே பருங்கி நம்ம அரைத்தோ அல்லது சிறிது சிறிதாக நறுக்கியோ தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைமுடிக்கு தேய்த்து வர முடியானது பொலிவு பெறும். முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது. டேண்ட்ரஃபுமே கட்டுக்குள் வருது இந்த கீழா நெல்லி தாவரத்திற்கு. டேண்ட்ரஃப் ஏன் வருது? அதிகப்படியான உடல் சூடு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மூளை எப்பொழுது பார்த்தாலும் இயங்கிக் கொண்டே இருக்கு. அந்த மூளை சுவடுகள், மூளையின் ஓடுகளானது வெடித்து வெளிப்புறம் சிதறுவதே நம்ம டேண்ட்ரஃப் பொடுகு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த உடல் சூட்டிற்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்டாக இந்த கீழா நெல்லி பயன்படுது. உடல் சூடுன்னு சொல்லிட்டோம். சோ நம்ம வெளியில அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல உடல் முழுவதும் தேய்த்து குளித்தாலும் உடல் சூட்டிற்கு இந்த கீழா நெல்லி தாவரமானது பயன்படுகிறது. அடுத்தது கண் எரிச்சல். உடல் சூடு அப்படின்னாலே எங்க நிற்கும்? கண் எரிச்சல், கண் சூடு, கண் கோளாறுகளை நீக்குவதற்கு இந்த கீழா நெல்லி தாவரமானது அருமருந்தாக பயன்படுகிறது. 4 பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோமா? அடுத்தது தோல் நோய்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உடல் முழுவதும் தேய்த்து குளிக்கலாம். தோலில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கொப்பளங்கள், இல்ல தோல் சம்பந்தமான வியாதிகள் அத்துணைக்குமே இந்த கீழா நெல்லி தாவரமானது பயன்படுகிறது. உடல் முழுவதுமே தேய்த்து குளிக்கலாம். ஒரு பச்சையில நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதை நம்ம உடம்புல அப்ளை பண்ணி, முகத்துல அப்ளை பண்ணி ஊற வச்சு குளிக்கிறப்ப அதுல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்னஸ் வேற எதுலயுமே வராது. முகப்பொழிவுன்னு சொல்லிட்டோமா, முகம் சார்ந்த பரு சார்ந்த பிரச்சனைகள், கருவளையம் சார்ந்த பிரச்சனைகள், கழுத்துல சிலருக்கு கருப்பு கருப்பா இருக்கக்கூடிய எந்த விதமான தோல் சம்பந்தமான பிரச்சனையுமே இந்த கீழா நெல்லிய நம்ம அரைத்து பூசுவதனால நமக்கு தீர்வாக இருக்கு. நல்ல மைய அரைச்சிட்டு மிக்சியில கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில அரைச்சிட்டு ஒரு 10 நிமிடம் நல்லா தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கிறப்ப நமக்கு முகமானது, உடம்பானது பொழிவு பெறுகிறது. தோல் வியாதிகள் வராது.
கல்லீரல் பலப்படுவதற்கு இந்த கீழாநெல்லி தாவரத்தை போன்று வேற எந்த தாவரமுமே இல்லை. இதை வள்ளலார் ஞான மூலிகை அப்படின்னே சொல்லியிருக்கார். ஏன்னா மஞ்சள் காமாலையை மிக மிக எளிதாக முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னா இந்த கீழாநெல்லி தான். மஞ்சள் காமாலை அப்படின்னாலே நமக்கு சட்டன ஞாபகத்துக்கு வரக்கூடியது இந்த கீழாநெல்லி தாவரம் தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறை முற்றிலுமே வேறுபட்டு விட்டது. நம்ம அத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவம் அப்படின்னா அது நம்மளுடைய தமிழ் மருத்துவம், இயற்கை வைத்தியம், சித்த மருத்துவம். இதுக்குதான் நம்ம முதல்ல பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் மஞ்சள் காமாலைக்கு மிக அரு மருந்தாக பயன்படுவது இந்த கீழாநெல்லி தாவரம் தான். வெறும் வயிற்றில் நம்ம இந்த கீழாநெல்லிய பெரியவர்களின் அனுபவ முறைகளோடு எப்படி சாப்பிடுவது அப்படின்னு தெரிஞ்சு நம்மளே தாராளமாக இந்த கீழாநெல்லியை மஞ்சள் காமாலைக்கு எடுத்துக்கொள்ளலாம். பக்க விளைவுகள் அப்படிங்கிறது 0 தான். இந்த மாதிரி இயற்கையில இருக்கக்கூடிய நம்ம சோப்பு, ஷாம்பு எல்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலா இயற்கையில இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பிரமிப்பு நமக்கு அளவில்லாததா இருக்கு. அடுத்தது அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எத்தனை பேர் சூட்டுனால அல்சர் வருது, ஸ்ட்ரெஸ் அல்சர் வருது, எக்ஸாம் டென்ஷன், ஆபீஸ் டென்ஷன், அதனால எத்தனை பேருக்கு சரியாக சாப்பிட முடியாம நேரம் தவறி சாப்பிடுறதுனால, அதிகப்படியான காரம் எடுத்துக்கொள்றதுனால எத்தனை பேருக்கு அல்சர் வருது. அந்த அல்சருக்கும் வயிற்று உபாதைகளுக்கும் இந்த கீழாநெல்லியானது அருமருந்தாக பயன்படுகிறது. கீழாநெல்லியை வாரம் ஒரு முறை, அல்சர் இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை சாப்பாட்டில் சமையலில் சேர்த்து வந்தால் அல்சர் எங்க போகுதுன்னே தெரியாது. அல்சருக்கு மிகச் சிறந்த மருந்து இந்த கீழாநெல்லி. அடுத்தபடியாக இன்ஃபர்டிலிட்டி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண் பெண் மலட்டுத்தன்மைக்கு, ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்கள் அத்தனையுமே மறந்துட்டோம். அப்புறம் எப்படி நம்ம இயற்கையான முறையில நமக்கு எல்லாமே நடக்கும் சொல்லுங்க. இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம சுத்தியே நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்றாடம் நமது உணவு முறைகளை சரி செய்தாலே போதும், மலட்டுத்தன்மை ஆண் பெண் இருபாலருக்குமே நீங்கிவிடும். அந்த வகையில் இந்த கீழாநெல்லியானது மிகச் சிறப்பாக பயன்படுகிறது. துவையலாகவோ அல்லது அன்றாட வாழ்வில் கலவை கீரையாகவோ, மாதம் ஒரு முறை கலவை கீரையாகவோ, ஏதோ ஒரு ரூபத்துல கல்யாணமானவங்க ஆண் பெண் இருவருமே திருமணமானவர்கள் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேரானது எளிமையாக இருக்கும். பெண்கள் கரு தாங்குவதற்கு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். நம்ம முதல்ல எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரைகளை நாடக்கூடாது. உணவில் எப்படி சரி செய்து கொள்வது, உணவை எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்வது, மருந்த உணவா சாப்பிடாம உணவை மருந்தா சாப்பிடுறதுக்கு பழகிக்கணும். இதுலயே நமக்கு 70 முதல் 80% நோய்கள் குணமாகிவிடும். மிச்சம் இருக்கக்கூடிய நோய்களுக்கு 20 முதல் 25% நோய்களுக்கு இயற்கை வைத்தியமோ சித்த வைத்தியத்தையோ நம்ம நாடலாம். பக்க விளைவுகள் இல்லாத உடலை ஆரோக்கியப்படுத்தும் வைத்தியம் எது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகளை நாடக்கூடாது. இன்ஃபர்டிலிட்டிக்கும் சரி, பெண்களின் கருப்பையை பலப்படுத்துவதற்கும் இந்த கீழாநெல்லியை போன்று அருமையான மூலிகை இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டமான கால சூழ்நிலையில உடல் கழிவுகள் வெளியேறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கு. அந்த சிரமத்திலிருந்து விடுபடுவதற்கு, அதாவது மலம் எளிதாக கழிப்பதற்கும் சிறுநீர் போவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த கீழாநெல்லியானது அதிக அளவில் பயன்படுகிறது. சிறுநீர்ல சிலருக்கு ரத்தம் சேர்ந்து வெளியேறும் இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கீழாநெல்லி அவ்வளவு அற்புதமா பயன்படும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஓட்டம், ஒரு விதமான அழுத்தம், இதனாலதான் உடல் கழிவுகள் சரியாக வெளியேறதில்லை. அதற்கு இந்த கீழாநெல்லி அருமருந்தாக பயன்படுகிறது. அப்புறம் என்னங்க, உடல் கழிவுகள் வெளியேறியாச்சு அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் தானே. மாத்திரை மருந்து இல்லாமலே இயற்கையான ஆரோக்கியம். இந்த கீழாநெல்லிய சுத்தமான இடம் அப்படின்னு எங்க இருக்குன்னு பார்த்து நம்மளே அதை எடுத்து பச்சையா நுனிகளை மட்டும் ஒடித்து பச்சையாகவே மென்று சாப்பிடலாம். அடுத்தபடியாக நம்ம இன்னைக்கு பெரும்பாலான கஷ்டப்படுறப்ப, நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறது என்னது, கால் ஆணி. கால் ஆணினால எத்தனை பேர் நடக்க முடியாம சிரமப்படுறோம் இல்லையா.
அந்த காலாணிக்கு எப்படி மருதாணி இலை, வேப்ப இலை, மஞ்சள் இதெல்லாமே ஒரு மருந்தாக இருக்கும், அதே மாதிரி இந்த கீழா நெல்லியுமே அருமருந்தா இருக்கு. கீழா நெல்லிய அரைச்சிட்டு காலாணி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சு கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள 5 முதல் 7 நாளைக்குள்ள இந்த கீழா நெல்லியால காலாணி பிரச்சனைகள் குணமாகும். அதே மாதிரி பித்த வெடிப்புக்கும் இது எல்லாமே ஒரு பக்கம் பார்த்தால் பித்தம் சம்பந்தமான வியாதி இல்ல உடல் சூடு சம்பந்தமான வியாதி இது எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த தாவரம், மிகச்சிறந்த உணவு, மிகச்சிறந்த மருந்து. எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கீழா நெல்லி. காலாணி பித்த வெடிப்புக்கு அற்புதமான மருந்து அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு இந்த கீழா நெல்லிய தாராளமா பயன்படுத்தலாம். மாலை நேரத்தில் இலைகள் ஒன்றுடன் ஒன்று மூடிக்கொள்கிறது. கீழா நெல்லி அப்படின்னு சொன்னோமே, அப்ப சிலர் கொஞ்சம் சர்ச்சையை எழுப்புவாங்க இல்லையா, மேலா நெல்லின்னு ஒரு தாவரம் இருந்திருக்குமே. ஆமாம், மேலா நெல்லி அப்படிங்கிற ஒரு தாவரமும் இருந்தது. இன்னைக்கு அது இல்லாமலே போயிடுச்சு. நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை சர்ச்சைகளாகவோ விவாதங்களாகவோ பார்ப்பதை விட்டுவிட்டு இருக்கின்ற தாவரத்தை எப்படி பயன்படுத்துவது, அதுதானே நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தாவரத்தையும் நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோம்னா நாளைக்கு கீழா நெல்லிங்கிற தாவரமுமே சேர்ந்து இல்லாமலே போயிடுமே. இருக்கிறத எப்படி நம்ம சந்தோஷமா எப்படி ஆரோக்கியமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம்.